ஸோ கிளாஸ் 12 மேக்ஸில் ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸாக அந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதுதான் நான் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு கொஷின் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கொஷின்ஸ்லேருந்து ஒரு டெஸ்ட்டு நெக்ஸ்ட் வைக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் வாட்ச் பண்ணி அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2 12th மேக்ஸில் வால்யூம் 1 சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.1ல் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதை மட்டும் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட்டுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் இதில் 4th ப்ராப்ளம் i⁻59 ப்ளஸ் 1/i⁻59 கொடுத்துருக்காங்க. முதல் ஷார்ட்கட் பார்ப்போம். i⁻59னா i⁻3ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா 59ல் நீங்கள் 56 சப்ராக்ட் பண்ணிடலாம். 56 மல்டிபிள் ஆஃப் 4 எல்லாம் விட்டுட்டிங்கன்னா 3 மட்டும் மிச்சம் இருக்கும். அதே மாதிரி 1/, இதுவும் i⁻59, அப்போ இதுவும் i⁻3. i⁻3 அப்படின்னா -i. இப்போ இதுக்கப்புறம் i⁻3ல் -iன்னு போட்டுக்கலாம். அப்போது பையில் இங்கேயும் 1/-i ஈக்குவல் டு -i 1/-i அப்படின்னா +i. அவ்வளோதான். ஸோ 1/-iனா +i ஞாபகம் வச்சுக்கோங்க. i⁻59 என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா i⁻3. அடுத்து i⁻3 அப்படின்னா -i, 1/-i அப்படின்னா +i, 1/+i அப்படின்னா -i. ஸோ இதுதான் இந்த சம்மில் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுறோம். கடைசியில் ஆன்சர் பார்த்தா 0. அப்போ i⁻59 ப்ளஸ் 1/i⁻59 இதோட ஆன்சர் 0. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஷார்ட்கட்டு இந்த 4 தான். இந்த 4 இதுக்கு மட்டும் கிடையாது, நிறையா பிளேசஸில் இது யூஸ் ஆகும். i⁻3னா -i, 1/iன்னு வந்துச்சுன்னா அந்த i மேலே வரும்போது -i ஞாபகம் வச்சுக்கோங்க. -iயை +iன்னு எழுதிடலாம். பையில் -i இருந்தால் மேலே எடுக்கும்போது +i, பையில் +i இருந்தால் மேலே எடுக்கும்போது -i. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 4th சம்மோட ஆன்சர் தான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த 4th சம் இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எண்ணுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணணும். எண்ணுக்கு 1 போட்டால் i⁻51 வந்துடும். அதே மாதிரி 2 போட்டால் i⁻52 வந்துடும். இதே மாதிரி 10 வரைக்கும் போடும்போது என்ன ஆகும்னா i⁻53, i⁻54, i⁻55, i⁻56. இடையில ஏன் ப்ளஸ் போடுறேன்னா இங்கே சம்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து i⁻57 ப்ளஸ் i⁻58 ப்ளஸ் i⁻59 ப்ளஸ் லாஸ்ட் எண்ணுக்கு 10 போடுறோம். அப்போ 60யோட ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா 10 + 50 60 வந்துடும். இதில் இந்த ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் வரிசையாக இருக்கா? எப்போவுமே பவர் வரிசையாக இருந்துச்சு அப்படின்னா இதோட மொத்த ஆன்சர் 0. அது மாதிரி அடுத்த 4, இந்த 4 எடுத்துக்கோங்க. இந்த 4 சேர்த்து 0. கடைசியில் மிச்சம் இருக்கிறது i⁻59ம் i⁻60 மட்டும்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் i⁻59 வந்துச்சுன்னா i⁻3, i⁻60 4th டேபிளில் வர்ற ஒரு நம்பர். 60 அப்படின்னா 4th டேபிளில் வர்ற நம்பர், அதாவது 15. 60ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 × 4 4, 5 4s are 20, 15 × 4 தான் 60 வரும். கரெக்டாக வர்றதுனால அதை i⁻0னே எழுதிடலாம். i⁻3னா -i, i⁻0னா 1. அவ்வளோதான் இதோட ஆன்சர். -i + 1 இல்லைனா +1 -i. இந்த 2 கொஸ்டினை கம்பல்சரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். 2.1ல் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டெஸ்ட்டுக்கு கேட்குற கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து நான் செலக்ட் பண்ணுற கொஸ்டின் 2.3. 2.2ல் 3rd ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி டெஸ்ட்லாம் வச்சிட்டோம். சார் டெஸ்ட்டில் யூஸ் பண்ணாத கொஸ்டின் இந்த 3rd ப்ராப்ளம். 2.3ல் 3rd என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம். நான் இப்போ இந்த கொஸ்டினை மட்டும் தான் பார்க்க போகிறேன். Z1க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி Z2 கண்டுபிடிக்கலாம், அது மாதிரி Z3. 3 சம் ஒரே சம்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 மட்டும் பார்ப்போம். Z1ங்கிறது என்னென்னா எக்ஸசைஸ் 2.3ல் கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா Z1, Z2, Z3 இந்த 3ல் அடிட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது Z1 மட்டும்தான். அதில் 2 + 5i இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி அடிட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பார்க்கலான்னு பார்ப்போம். நான் Z1 எழுதிக்கிறேன். Z1 = 2 + 5i. இப்போ Z1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ்
ஆஃப் Z1 ஈக்குவல் டு அப்படின்னா மைனஸ் Z1 தான் அதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ். இங்கே மைனஸ் Z1 இருந்தால் அங்கே ப்ளஸ் Z1, அவ்வளோதான் சேஞ்சஸ். அப்போ மைனஸ் போட்டுக்கிடுவோம். Z1னா என்னென்னு எழுதுவோம். Z1னா 2 + 5y, மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -2 - 5y முடிஞ்சு. இது மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் Z1 எழுதணும். இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னால் 1/Z1. ஸோ இப்போ எழுதுகிறேன் மல்டிப்ளிகேட்டிவ் inverse of Z1 equal to 1/Z1. அப்போ அந்த 1/Z1 பார்ப்போம். 1/Z1 அப்படின்னா 2 + 5y. இந்த மாதிரி சம்மு தனியாக இருக்கும் நமக்கு. 1/ன்னு இருந்துச்சு இல்லை அப்படின்னா கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா அதோட காஞ்சுகேட்டை மேலே கீழே எழுதணும். அப்போது 2 + 5yனா 2 - 5y, இங்கேயும் 2 - 5y. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஐடியா என்னென்னா இந்த 2 - 5y 1 இன்ட்டுன்னு இருக்கிறனால அப்படி எழுதுகிறேன் 2 - 5y. பையோட ஷார்ட்கட்டு ஐ இருக்கும்போது a + b, a - b ஃபார்மெட் வருதா, a + b, அதாவது 2 + 5y 2 - 5yன்னு இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை மட்டும் பாருங்கள், ப்ளஸ் இருக்கிறத மட்டும் பாருங்கள். இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த 5 ஸ்கொயர் பண்ணால் 25, அதை அப்படியே எழுதி ஆட் பண்ணிடணும். இதான் ஷார்ட்கட். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, ஆட் பண்ணால் 29. அப்போ ஃபைனல் ஆன்சர் 2 - 5y/29. ஸோ இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். ஸோ அந்த ரெண்டு தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இந்த மாடலில் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பார்ட்டை கூட கேட்பாங்க தனியாக. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்னென்னு தனியாகவும் கேட்கலாம், இல்லை 1 மார்க்கில் க்ரியேட்டிவாக கேட்கலாம். ஓகே, அடுத்து என்ன கொஸ்டின் பார்ப்போம். இது நான் சொல்லியிருக்கிறது வந்து 2.3ல் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து எக்ஸசைஸ் 2.4. இமேஜினரி பார்ட்டு, ரியல் பார்ட்டு இதெல்லாம் என்னென்னு கேட்பாங்க தனியாக. 2.4ல் இந்த கொஷினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ 2 மார்க் 3 மார்க் லெவலில் ரியல் பார்ட் ஆஃப் 1/Z ஒன்று கேட்டிருக்காங்க, அப்புறம் ரியல் பார்ட் ஆஃப் IZ பார் கேட்டிருக்காங்க. இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது இந்த கொஷின், தேர்ட் கொஷின். இசட்டுங்கிறது x + IYன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஃபாலோயிங் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட் என்ன. ஸோ எல்லா கொஷினுமே கேட்குறாங்க கலந்து. இப்போ நான் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இமேஜினரி ஆஃப் 3Z. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். இமேஜினரி பார்ட் ஆஃப் 3Z + 4Z பார் -4i. இப்போ நம்ம அதை அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். இமேஜினரி ஆஃப் 3Zனா என்ன, எனக்கு Z தெரியும், x + IY இதுதான் Z. 3Zனா 3x + 3IY. அதே மாதிரி Z பார்னு என்னென்னு இங்கே எழுதிடுறேன். Z பார்னா x - IY. அப்போ அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்னா 4x - 4IY. இது அப்படியே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன், -4i. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இமேஜினரினா என்னென்னா எதுலலாம் ஐ இருக்குன்னு பார்க்கணும். இதில் ஐ இருக்கா, அப்போ 3IYயில் ஐ இருக்குது. அந்த 3yயை மட்டும் இங்கே எழுதுங்க, ஐ வேண்டாம். அது மாதிரி இதில் ஐ இருக்குது, -4yயை மட்டும் இங்கே எழுதுங்க, -4y. லாஸ்ட்டில் -4iன்னு அதில் -4. ஸோ இதுதான் அவங்க ஆன்சராக கேட்டிருக்காங்க. அப்போ இது மட்டும்தான் ஆன்சர். பட் அவங்க இடையில என்ன கேட்குறாங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதிட்டு எழுதுங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஃபாலோயிங் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த ரீசனுக்காக என்ன பண்ணுறேன்னா இதை ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதிட்டு இதை ஆன்சர் எழுத போகிறேன். இப்போது இமேஜினரி எதுலலாம் ஐ இல்லைன்னு பார்ப்போம். இதில் ஐ இல்லை, இதுலேயும் ஐ இல்லை. 3xம் 4xம் சேர்ந்தால் 7x. அடுத்து பாருங்கள், இதுலேயும் ஐ இருக்குது. எக்ஸ்ன்னு போட்டலாம், அதிலலாம் ஐ இருக்குது. கிராஸ் போட்டதுலலாம் 3IY 4IY ரெண்டு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணால் -IY. இது 3 டைம்ஸ், அது -4 டைம்ஸ். லாஸ்ட்டில் -4i. அவ்வளோதான். இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இன்னும் கிளியராக எழுத போகிறேன். 7x, இது ரெண்டுலேயும் ஐ இருக்குது. +i எப்போவுமே காமனாக எடுங்க, -i எடுக்கக்கூடாது. இதில் மிச்சம் இருக்கிறது -y, இதில் இருக்கிறது -4. அப்போது 7x இங்கே வந்துருச்சு. இதில் ஐயை வெளியில் எடுத்தோடனே -y -4 வந்துருச்சு. இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்லேருந்து இமேஜினரியை மட்டும் எழுதணும்னா இந்த ப்ராக்கெட் எழுத மட்டும் எழுதணும். ஸோ ஆன்சர் வந்து -y -4. இதில் 7xங்கிறது ரியல், இது இமேஜினரி.
இமேஜினரியை மட்டும் எழுதுனீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. அடுத்த 2 மார்க் கொஸ்டின் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து 2.4 எக்ஸசைஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த 2 மார்க் கொஸ்டின் 2.5. டூ பாயிண்ட் ஃபைவ்ல கேட்க போகிற கொஸ்டின் வந்து ரொம்ப யூனிக்கான கொஸ்டின் தான். இதாவது 2.5 கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4 மாடுலஸ் Z = 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்ப்போம். இது கொஸ்டின் நம்பர் 4 சொல்யூஷன். ஃபார்முலா எழுதணும். இன்இக்வாலிட்டி ஃபார்முலா ஒரு மாடுலஸ் போட்டுட்டு Z1 Z1 + Z2ன்னு எழுத வேண்டியது. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இந்த பக்கம் தனித்தனியாக Z1 Z2ன்னு எழுதணும். அதுக்கு ப்ளஸ் போடுங்க. ப்ளஸ் போட்டால் வேல்யூ அதிகமாகிடும். இந்த பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். Z1 - Z2 இந்த மாதிரி எழுதுனா போதும். இப்போது Z1ஓட வேல்யூ வந்து Z, Z2ஓட வேல்யூ வந்து இந்த இதை எடுத்துக்கிறேன். 6 - 8i. அப்போ இங்கே என்ன வரும்னா Z மட்டும் இதில் வரும். இதில் 6 - 8iன்னு வரும். தனித்தனியாக போட்டாச்சு. இங்கே அது மாதிரி Z மட்டும் வரும். -6 - 8i போட்டாச்சு. மாடுலஸ் Z வேல்யூ தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3 அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நான் 3ன்னு எழுதிடுறேன். இங்கே நான் என்ன பண்ணது என்னென்னா மாடுலஸ் அப்படின்னா ரூட் போடணும். 6 ஸ்கொயர் பண்ணால் 36, -8 ஸ்கொயர் பண்ணால் 64. அப்போது ரெண்டுமே மைனஸ் இருந்தாலும் இதான் ஆன்சர், ரெண்டுமே ப்ளஸ் இருந்தாலும் இதான் ஆன்சர். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணுறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதுவும் அது மாதிரி தான் 3 ப்ளஸ் இதுக்கு ரூட் போட்டுக்கோங்க. 6 - 36, 8 - 64. 36 64 ஆட் பண்ணால் 100, ரூட் 100 10. ஸோ இது ஃபுல்லாக சேர்ந்து 10. அது மாதிரி தான் இதுவும் 10 தான். 3 + 10 = 13. இங்கே Z + 6 - 8i. இது வந்து 3 - 10 -7. இந்த மைனஸ் வந்து வரக்கூடாது. என்ன மீனிங் அப்படின்னா இது வந்து ஒரு சர்க்கிள், அதோட ரேடியஸ் தான் இங்கே இருக்குது. ரேடியஸ் வேல்யூ வந்து -7 வராது. ப்ளஸ்ஸை மாற்றணுங்கிறதுக்காக மாடுலஸ் போகிறேன். ஸோ இந்த மாடுலஸை கடைசியாக போட்டுக்கோங்க. இப்படி கடைசியாக மாடுலஸ் போட்டுக்கிட்டே வாங்க எல்லாத்துக்கும். ஃபஸ்ட் எழுதும்போது எழுத தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆகும். கடைசியாக போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போ இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா -7ங்கிறது +7 மாறிடும். Z + 6 - 8i, இங்கே 13. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தா ஒரு 5 2 மார்க் கொஸ்டின் மட்டும்தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 5 2 மார்க் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணும்போது கம்பல்சரி இந்த 5 கொஸ்டின் அது உள்ளே இருக்கும். ஸோ எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். நோட்ஸ் எடுத்து நோட்ஸையும் சேஃபாக வச்சுக்கோங்க. Thank you, students.